சின்னவன் சிரிப்பு பத்தியா? சின்னவன் தான் மிரண்டு போய் முழிக்கிறான். எதுக்குடா அப்படி முழிச்ச? நல்லா இருக்கு. யாரும் எடுத்தது? ஹலோ. அப்புறம் பாத்துக்கலாம்னு 45 வயசை தள்ளிட்டேன். இனியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா என்னப்பா? தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் கல்யாணம்னு கொஞ்சம் வருஷம் போயிடுச்சு. கட்டிக்கிட்ட சூட்டோட விதவையானதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்குப்பா இந்த கல்யாணம் காட்சி இதெல்லாம்? உங்களுக்கும் வயசாயிடுச்சு. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா தங்கச்சியும் பசங்களையும் யாருப்பா கவனிக்கிறது? அதான் மாசம் உன் சம்பளம் பூராவையும் இங்க அனுப்பிச்சிட்டு இருக்கே தம்பி. தனியா இருக்கிறதால அனுப்புறேன். தாலி கட்டி ஒருத்தி வீட்டு கூட்டி வந்துட்டா அதெல்லாம் தோதுப்படுமோ என்னமோ. டேய், மாமா போயிட்டு அடுத்த மாசம் வரேன். வரப்ப எனக்கு ஒரு காத்தாடி வாங்கிட்டு மாமா. கொண்டு வரேன். எனக்கு ஒரு பிப்பி. அது என்னடா பிப்பி? அது என்ன? அது கோயில்ல கருப்பா நீட்டமா வச்சு ஊதுறாங்கல்ல. பீ 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 பீ. நாதஸ்வரமா? அது அது கொண்டு வரேன். அத ஏன் கேக்குறேன்? படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எங்கேயாவது பாட்டு சத்தம் கேட்டதுன்னா அவ்வளவுதான், பையன் எந்திரிச்சு போயிடுறா. சங்கீதனா அவனுக்கு அப்படி ஒரு இது, அவங்க அப்பா மாதிரி. பஸ் வந்துருச்சு, நீ புறப்படு. பொறுக்க வச்சிருக்க, உடம்ப பாத்துக்க. என்ன போடுறேன். அப்புறம் வரேன்.
தந்தானத்தந்தா தந்தானத்தந்தா தானத்தந்தா தானத்தந்தா தந்தானத்தந்தா தந்தானத்தந்தா தானத்தந்தா தானத்தந்தா தந்தானத்தந்தா 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 தம்பி, இங்க எங்கயா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தோ அங்க அருவி இருக்கு. அங்கயா? சார், இது எந்த ஊர் வண்டி? மெட்ராஸ் வண்டிப்பா. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள்.
கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். இந்தாங்க உங்க சொம்பு. நீ யாரும்பா குழந்தை? நான் பொண்ணு இல்ல, பையன். ஓ, அதை எப்படி வாசிக்கிறீங்க? எது? அந்த பொட்டிய. சங்கீதத்துக்கு கண்ணு தெரியலன்னா பரவாயில்ல, காதுதான் கேட்கணும். இங்க வா. உட்காரு. அன்னைக்கு தான் நான் என் தம்பியை கடைசியா பார்த்தது. அந்த குருட்டு சாமியார் கூட அவன் ஊரை விட்டே போயிருக்கணும்னு எல்லாரும் பேசிட்டாங்க. அம்மா செத்து போய் 3வது நாள் தான் சேதி கிடைச்சங்க மாமாவோட இருந்தாரு. நேரத்துக்கு தந்தி கிடைக்கல போல இருக்கு. உயிரையே வச்சிருந்த தன் தங்கச்சி பணத்தை கூட பார்க்க முடியாம போயிடுச்சு அந்த மனுஷனுக்கு. சோறு தண்ணி இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி கொஞ்ச நாள் எங்க கிராமத்தையே சுத்திட்டு இருந்தார். அப்புறம் என்னையும் தூக்கிக்கிட்டு ஊருக்கு போனவர்.